வணக்கம் பயிற்சியாளர்கள் மற்றும் கற்பவர்கள். இன்று நாம் ஒரு நல்ல தேர்வின் சிறப்பியல் புகழான சோதனை மற்றும் மதிப்பீடு என்ற தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: சோதனைகளின் நோக்கம் மற்றும் பண்புகளை விளக்கவும், பல்வேறு வகையான சோதனை முறைகளை பட்டியலிட்டு விளக்கவும், சோதனை பொருட்கள் மற்றும் அவற்றின் முக்கிய வார்த்தைகளின் சிக்கலான 3 நிலைகளை பட்டியலிடுங்கள். கல்வியின் ஒவ்வொரு நிலையிலும் கற்பவர்களின் சோதனைகளை அளவிடுவதற்கான சோதனைகளை நடத்துவதன் மூலம் கற்பித்தல் மற்றும் கற்றல் நிறைவேற்றப்படுகிறது. டெஸ்ட், பரீட்சை. சோதனை என்பது கற்பவரின் உதவியற்ற செயல்திறன் என வரையறுக்கப்படுகிறது. கற்பவர்களின் சாதனைகள் மற்றும் ஆசிரியரின் வெற்றியை அளவிடுவதற்கான ஒரு கருவி அல்லது அளவுருவாகும். கற்பவர்களின் திறன்கள் மற்றும் அறிவை அவர்கள் கற்றது அல்லது கற்பித்தது குறித்து அளவிட மதிப்பீடு செய்ய பயன்படும் கேள்விகளின் தொகுப்புடன் இது ஒரு கருவியாகவும் வரையறுக்கப்படுகிறது. பர்போஸ், குறிக்கோள். நுழைவுத் தேர்வு போன்ற விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படையை வழங்குதல். பயிற்சி சூழ்நிலையில் கற்பவர்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்க ஊக்குவிப்புகளை வழங்குதல். கற்பவர்களின் புரிதலை சரிபார்த்தல். ஆசிரியர் கற்பித்தலில் எவ்வளவு வெற்றி பெற்றுள்ளார் என்பதை அறிய கற்பவர்களை வகைப்படுத்துதல் அல்லது தரப்படுத்துதல். கற்கும் மாணவர்களை படிக்க ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும். தலைப்புகளை மறுபரிசீலனை செய்யவும், அறிவை புதியதாகவும் புதுப்பிக்கவும். போட்டி உணர்வை உருவாக்க கற்பவர்களின் பல வீணங்களை அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல். கற்பவர்களின் திறமையை மதிப்பிடுதல். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் செயல்திறனை அறிய உதவுதல். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் செயல்திறனை பதிவு செய்வதில் நிர்வாகத்திற்கு உதவுதல். ஒரு குறிப்பிட்ட பயிற்சி திட்டத்தின் வெற்றி அல்லது தோல்வியை அடைய வகுப்பில் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொள்பவர்களுக்கு உதவுதல். டெஸ்டிங் மெத்தட்ஸ், சோதனை முறைகள். சோதனை முறைகள் அவற்றின் இயல்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை: A, உருவாக்கம், தரமற்ற சோதனை. B, சேர்க்கை, தரப்படுத்தப்பட்டது. நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட், ஃபார்மேட்டிவ், தரமற்ற சோதனை, உருவாக்கம். இவை பயிற்றுவிப்பாளரால் நடத்தப்படுகின்றன மற்றும் அவர்கள் உள்ளடக்கிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும். எடுத்துக்காட்டு: வாராந்திர, மாதாந்திர அலகு சோதனைகள். ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட், சம்மேட்டிவ், தரப்படுத்தப்பட்ட சோதனை தொகுப்பு. இவை பல்கலைக்கழகம், தேசிய கவுன்சில், தேர்வு வாரியம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு அமைப்பால் நடத்தப்படுகின்றன. இத்தகைய சோதனைகள் பொதுவாக பாடநெறியின் முடிவில் நடத்தப்படும். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். நிலையான மற்றும் தரமற்ற சோதனை முறைகள் இரண்டும் மேலும் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. ஓரல் டெஸ்ட், வாய்வழி சோதனை. வாய்வழி சோதனை என்பது பயிற்சி பெறுபவர்கள் மாணவர்களிடமிருந்து வாய்மொழியாக கேட்கப்படும் கேள்விகளின் ஒரு எளிய தொடர் மற்றும் அவர்களின் பதில்கள் வாய்வழியாக கொடுக்கப்படும். எக்ஸாம்பிள்: இன்டர்வியூ டெஸ்ட். எடுத்துக்காட்டு: ரிட்டன் டெஸ்ட், எழுத்து தேர்வு. இந்த சோதனைகள் வாய்வழி சோதனைகளை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கேள்விகள் மற்றும் பதில்கள் இரண்டும் எழுத்து வடிவில் உள்ளன. ஒரே மாதிரியான மதிப்பீட்டை வழங்கும் பாடத்திட்டம் முழுவதும் கேள்விகள் பரவலாம். இதற்கு விரிவான தயாரிப்பு மற்றும் அதிக நேரம் தேவைப்படுகிறது. இது செயல்திறனை பாதிக்கலாம். சோதனைகளின் நிரந்தர பதிவீடு பராமரிக்கப்படலாம். எழுத்து தேர்வில் 2 வகைகள் உள்ளன: சப்ஜெக்டிவ் எஸ்ஸே, ஆப்ஜெக்டிவ் அகநிலை கட்டுரை, குறிக்கோள். சப்ஜெக்டிவ் எஸ்ஸே டைப், அகநிலை கட்டுரை வகை. கட்டுரை வகை என்றும் அழைக்கப்படும் கேள்விகள் குறைவாகவும் குறைந்ததாகவும் இருக்கும், ஆனால் பதில்கள் நீண்டவை. வினாத்தாள் அமைப்பது எளிது, ஆனால் சரிபார்க்க அதிக நேரம் எடுக்கும். பயிற்சியாளரின் செயல்திறன் மற்றும் வெளிப்பாடு பாதிக்கப்படுகிறது. பயிற்றுவிப்பாளர் ஆசிரியரின் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கருத்துக்களிலிருந்து கட்டுரை வகை சோதனைகள் அறிவின் தரத்தை சோதிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நபரின் ஆளுமை பண்புகளை சோதிப்பது பயனுள்ளது. இது அறிவின் துல்லியத்தை குறிக்க முடியாது. எனவே பயிற்சியாளர்கள் தங்கள் அறியாமையை வார்த்தைகளின் போர்வையின் கீழ் மறைக்க முயற்சி செய்கிறார்கள். கோட்பாட்டு அறிவை சோதிக்க இது பயனுள்ளதாக இருக்கும். ஏமாறுவதை தவிர்க்க மாணவர்கள் கொடுக்கலாம். அவரது சொந்த வார்த்தைகளில் நீண்ட பதில் கேள்விகள் பொதுவாக அறிமுக வார்த்தைகளுடன் கேட்கப்படுகின்றன. வரையறுக்கவும், விளக்கவும், ஒப்பிடவும், சொல்லவும், விவரிக்கவும், விவாதிக்கவும், வேறுபடுத்தவும், ஏன், என்ன, எது
போன்றவை. ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட், புறநிலை வகை சோதனை. புறநிலை வகை சோதனை விரிவாக நடத்தப்படுகிறது, மேலும் இது பொதுவான பயன்பாட்டில் உள்ளது, ஏனெனில் நேரத்தை சேமிக்க முடியும் மற்றும் அதிக நம்பகத்தன்மையை வழங்குகிறது. அவை சரியாக கட்டப்படவில்லை என்றால் அது மிகவும் நம்பகத்தன்மையற்றதாக இருக்கும். புறநிலை சோதனைகளின் வகைகள். இந்த சோதனை 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சப்ளை வகை பொருட்கள், நிறைவு வகை சோதனை. சப்ளை டைப், சப்ளை வகை. இந்த வகையில் மாணவர்கள், பயிற்சியாளர்கள் குறுகிய பதில் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லது 1 அல்லது 2 வார்த்தைகளில் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும். குறுகிய பதில் வகை, நேரடி கேள்வி வகை சோதனை, மூடும் வகை, அடையாள வகை. செலக்ஷன் டைப் டெஸ்ட், நிறைவு வகை சோதனை. இந்த சோதனைகள் நேரடி கேள்விகள் அல்லது முழுமையற்ற அறிக்கைகள் வடிவில் இருக்கும். இந்த சோதனை மேலும் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. A. பல தேர்வு சோதனை. B. பொருந்தும் வகை. C. பல அம்சம் வகை. D. உண்மை தவறான வகை. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், பிராக்டிகல் டெஸ்ட். செயல்திறன் சோதனை, நடைமுறை சோதனை. செயல்திறன் சோதனை என்பது நடைமுறை சோதனைக்கான மற்றொரு பெயராகும். இது மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய திறன் அடைவின் அளவை அளவிடுகிறது. எனவே மாணவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்துவதற்கும் அவர்களின் திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் வேலைகள் அல்லது பயிற்சிகள் வடிவமைக்கப்பட வேண்டும். லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டெஸ்ட் ஐட்டம், சோதனை உருப்படியின் சிக்கலான நிலை. சிரமம் மற்றும் சிக்கலானது ஒவ்வொரு சோதனை கேள்விக்கும் செல்லும் முக்கியமான காரணிகள். இந்த 2 காரணிகளும் சோதனையின் நம்பகத்தன்மையையும் பாதிக்கும். எனவே ஆசிரியர் தேர்வு வினாக்களை தயாரிக்கும் போது சிரமம் மற்றும் சிக்கலான தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும். காம்ப்ளெக்சிட்டி, சிக்கலானது. இது ப்ளூம்ஸ் டெக்ஸானமி நிலைகள் என வரையறுக்கப்படுகிறது. டிஃபிகல்டி, சிரமம். அகத்தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களை தயார்படுத்துவதன் மூலம் இது குறிக்கப்படுகிறது. ஒரு கேள்விக்கு பதிலளிக்க, ஒரு சிக்கலை தீர்க்க அல்லது ஒரு பணியை முடிக்க தேவையான முயற்சியின் அளவை அடிப்படையாக கொண்டது சிரமம். சிக்கலானது சிந்தனை மற்றும் செயலின் மட்டத்துடன் தொடர்புடையது. சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். சோதனைகளின் நோக்கம் மற்றும் பண்புகளை எவ்வாறு தொடர்பு கொள்வது, பல்வேறு வகையான சோதனை முறைகளை எவ்வாறு பட்டியலிடுவது மற்றும் விளக்குவது, சோதனை பொருட்கள் மற்றும் அவற்றின் முக்கிய வார்த்தைகளின் சிக்கலான 3 நிலைகளை எவ்வாறு பட்டியலிடுவது. இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த காணொளியில் புதிய தலைப்பை கற்றுக்கொள்வோம். அதுவரை காத்திருங்கள்.